பாருங்க இவ்வளவு பெரிய காயன்னு பாருங்க. பிடிச்சு விடுறது ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு ரசாயன உரம் போடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாணி உரம். நம்ம வீட்டுல தாய்மார்கள் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாம் அங்கங்க புடலை நட்டு அது தொங்க விட்டுருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் புடலங்காய் விவசாயத்தை பற்றி பாகம் 1 போட்டிருந்தேன். அது பார்த்த நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்போ நான் பாகம் 2 போடுறேன். அதை முதல் பாகம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியாக புரியும். கண்டிப்பாக நீங்களும் விவசாயம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சில நண்பர்கள் கேட்டுருக்கா நான் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறேன்னு, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய அன்பு உள்ளங்கள் வீடுகளில் புடலங்க நட்டுருக்க பார்த்துருக்கிறேன். ஆனால் நல்ல நீளம் வளர்ந்துருக்கும். அதுக்குள்ள பூச்சி தாக்கல் ஏற்பட்டு அழுகி இருக்கும். காரணம் பூச்சி மருந்து தெளிக்காது. லைட்டா 1 மில்லி அளவு பூச்சி மருந்து தெளிச்சு விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாருங்க, புடலையில மீண்டும் நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த புடலங்காயும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்க, 1.5 அடிக்கு மேல நீளத்துக்கு வளர ஆரம்பிச்சாச்சு. இந்த இடையில வரக்கூடிய கிளைகளை கண்டிப்பா கிள்ளி எடுத்துருங்க. வளர விடக்கூடாது. 5 அடிக்கு கீழே உள்ள எந்த கிளை முளைச்சாலும் கிள்ளி எடுத்துருங்க. நான் இப்போ அடுத்த உரம் போட போகிறேன். பாக்டம்பாஸ், பொட்டாசு, கடலை புண்ணாக்கு, எலும்பு தூளெல்லாம் கலந்து ஒரு 5 கலவை உரம். ஒவ்வொரு படி குறையாமல் போடலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரசாயன உரம் போடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாணி உரம். சாணி கூட இந்த பிஞ்சு விட டைமில் வேணால் கொஞ்சம் கோழிக்காட்டும் மிக்ஸ் பண்ணி போடலாம். உரம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். சாணியும் ரசாயன உரம் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் மெதுவாக சிதறாமல் ஊற்றுங்க. புடலையோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். பிஞ்சுகளெல்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு. வள்ளி இந்த காய் பிஞ்சு விட ஆரம்பித்தாலும் இது வந்து வள்ளி கட்டுறது ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க. இதை பாருங்கள், இந்த வள்ளியை பாருங்கள். இது ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம பிடிச்சி அதுக்கு முன்னாடி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வள்ளி கட்டக்கூடிய டைம் 10-11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும். அதுக்கு மேலே கை வைக்காதீங்க. நிலமாக இருந்தாலும் பிடிச்சி விட்டுக்கிட்டு ஒரு சின்ன கட்டு போடுங்க. ஏன்னா காற்றடிச்சாங்கன்னா அங்கிட்டு கிட்டு மாறிடும். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த வள்ளிகள் நிறைகிற வரைக்கும் நம்ம இந்த வள்ளிகளை கரெக்டாக அதுக்கு ரூட்டு காட்டி கொடுத்து விடணும். இல்லைன்னா ஒரே இடத்துல போய் கூட்டமாக அப்படியே வளர்ந்து கிடக்கும். அந்த இடத்துக்கு ரொம்ப கூட்டமாக வள்ளி நிறைஞ்சாச்சுன்னா கை விடாது. பாருங்கள், ஓரளவுக்கு நிரம்பி வருது வள்ளிகள். சில இடங்களில் நிறைஞ்சாச்சு. இனி கொஞ்சம் இடம் தான் பாக்கி. புடலையோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். காய்கள் அங்கே மீண்டும் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு. மண்ணை அணையில் பண்ணக்கூடிய ரவுண்டை சுற்றி தண்ணி ஊற்றுன பார்த்தீங்க. இனி வள்ளிகள் பெருசாகிடுச்சு. இனி மொத்த இடத்துலையும் தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில களைகள் இருந்தால் அந்த களைகளை அகட்டிக்கிங்க. இனி இந்த காலியாக இருக்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி கொடுக்கணும். பாருங்கள், அடுத்த பூச்சி மருந்து தெளிக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 4 நாளைக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து தெளிக்கணும்னு. இந்த பிஞ்சை பாருங்கள், அது பூச்சி தாக்கல் ஏற்பட்டு பழுத்திருச்சு. அதனால் அடுத்த பூச்சி மருந்து தெளிக்க போகிறேன். கண்டிப்பாக மெலிசா ஒரு லிட்டருக்கு 1 மில்லி 1.5 மில்லி எடுத்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து தெளிங்க. பாருங்கள், நான் அடுத்த உரம் போட போகிறேன். பாக்டம்பாசு, பொட்டாசு, யூரியா உரம். அதுவும் ஒரு 1-1.5 பிடிக்கு போடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றுற முறை இனி மாற்றிங்க. உரம் போடுற டைமில் கொஞ்சமாக 2 பக்கெட்டு சுற்றி ஊற்றிக்கிட்டு மீதி எல்லாம் இந்த காலி இடத்துல ஊற்றுங்க. பாருங்கள், புடலங்காய் மீண்டும் வளர்ந்துருச்சு. ஆனால் முன்னாடி காய்க்கிற மாதிரி அளவுக்கு பிஞ்சு விடலை. ரொம்ப கம்மியாக தான் பிஞ்சு விடுது. பாருங்கள், இனி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம வள்ளி படுற விட்டோம் பூரா நிறைஞ்சாச்சு. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே அதுக்கு மேலேயே பிஞ்சு விட்டுக்கிட்டே போகும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா கவனித்து, இதை பாருங்கள், மேலே உட்காந்துருக்கு. இதை மெல்லமாக எடுத்து கீழ்ப்பக்கம் விடணும். அதில் வேறு வடுபடக்கூடாது. மெல்ல பாருங்கள், அடுத்த உரம் போடுறேன். இதுவும் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, எலும்பு தூள், டிஏபி, பொட்டாஸ். இதுவும் மண் அணையில் பண்ண உரமாக போடக்கூடிய ஒரு முக்கியமான உரம். பிஞ்சு விடுற டைமில் முக்கியமாக நாட்டு கோழிக்காட்டம் கிடச்சா இதை போடுங்க. நான் இப்போ கோழிக்காட்டம் தான் போடுறேன். கோழிக்காட்டம் சூடு, அதனால் சாணி அள்ளி போடுற மாதிரி போடாதீங்க. ஒரு மூட்டுக்கு 3 இந்த மாதிரி 3 பிடியே போதும். அதுக்கு மேலே மரத்திலிருந்து விழக்கூடிய கருகின இலைகளை நான் சேகரித்து வச்சுருந்தேன் பாருங்கள். அது அழுகி சாணி மாதிரி ஆகிருக்கு.
அழுகாமல் இருந்தாலும் ஏதாவது தழை கொஞ்சம் போடுங்க. எந்த தழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது அழுகி எடுத்துக்கும். இனி அதுக்கு மேலே புடலையோட மூட்டு பக்கத்தில் மண்மட்டி வைக்கவே கூடாது. கொஞ்சம் தூரத்துலேருந்து கொஞ்சம் மண் வெட்டி முன்னாடி வச்ச ரவுண்டுக்கு மேலே கொஞ்சமாக போட்டு விடுங்க. கொஞ்சம் மண் மூட்டுலையும் போடலாம். பாருங்கள், பூச்சி மருந்து தெளிக்கிறேன். பூச்சி மருந்து தான் 4 நாளைக்கு ஒரு வாட்டி தெளிக்க சொன்னேன். நீங்கள் மழை ஏதாவது பெஞ்சாச்சுன்னா அந்த தினமும் தெளிக்க வேண்டிய இருக்கும். அந்த மழை பெய்யக்கூடிய அந்த கேப்பில் இடைவெளி டைமில் தெளித்து விடுங்க. அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், காயெல்லாம் நிறைய விட்டு காய் வளர்ந்தாச்சு. காய் ஒரு வாரத்தில் பறிக்கலாம், இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்கள். புடலைக்கு அடுத்த உரம் போடுறோம் பாருங்கள். பாக்டம்பாஸ், பொட்டாஸ், யூரியா, கடலை புண்ணாக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உரம் போட்டு மீண்டும் சின்ன மண் அணையில் பண்ண பார்த்தீங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு. எங்கள் மூட்டில் எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே சாணி போடுறேன். தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. உரம் போட்டதுனால அந்த உள்பகுதியில் மெல்லமாக சுற்றி ஊற்றுங்க. கண்டிப்பாக இடைப்பகுதி முழுக்க எப்பவும் ஊற்றுங்க, 2 நேரம் ஊற்றுங்க. இதை பாருங்க, புடலையோட இந்த பள்ளி பூரா நிறைஞ்சாச்சு. மீண்டும் கிளைகளை விட்டு அதில் இருந்து பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த பிஞ்சு இதை மாதிரி மாட்டி இருக்கும் மேலே. அதை நம்ம மெல்ல பிடிச்சி கீழே தொங்க விடணும். இல்லைன்னா சுருண்டு ஒரு மாதிரியாக நல்லா ஸ்டெடியாக காய் வராது. இதை பாருங்கள், அது மாதிரி இந்த காய் பாருங்கள். நான் காய் பறிக்கிறேன். இந்த ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி பார்த்தவங்க தெரியும். இந்த 3 காய் தான் முதல்ல விட்ட பிஞ்சுது. அப்புறமா இந்த 2 விட்டுருந்து பாருங்க. காய் பறிக்கிறது நம்ம வளர்ச்சி பருவத்தை பார்த்துங்க. இல்லைன்னா மெல்லமா இப்படி அமுக்கி பாருங்க. லைட் அதிகமாக அமுக்கிற உடைஞ்சு போயிடும். இது சாதாரண காய் கிடையாது, நல்ல நாட்டு ரகம். காயோட இதை பாருங்க, நீளம் எவ்வளோ நீளம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாருங்க, காய் பறிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க உரம் போடுறது, தண்ணி ஊத்துறது எதுவுமே நிறுத்தாதீங்க. அது மாதிரி தான் பாருங்க, காய் தான் விளைஞ்சு பெருசாகி நிற்குது. இதை பக்கத்தில் மீண்டும் பாருங்க, பிஞ்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பிஞ்சு தான் மாட்டி இருக்கு. இதை மெல்ல எடுத்து விடணும். அடுத்து ஸ்டெடியாக கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கும். அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரசாயன உரம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி எரு உரம், சாணி, கோழி காட்டெல்லாம் சேர்த்து போடுங்க. முத வாட்டி பறிக்கலாம் காய் கம்மியாக தான் கிடைச்சு. இனி நாள் போக போக நிறைய காய் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி காய் பறிச்சுக்கிட்டே இருங்க. மாட்டு தீவன மூட்டையில மேலே தான் பாருங்க, 1 அடிக்கு மேலே வெளியே நிற்குது. நான் புடலை பறிச்சிட்டு இருக்கிறேன். மீண்டும் எவ்வளவு பிஞ்சு வந்துகிட்டு இருக்கு, காய் காய்ச்சிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, நான் புடலை காய் பறிக்கிறேன் மீண்டும். நீங்க இதோட சைஸை பாருங்க. நான் காய் பறிச்சிட்டு இருக்கிறேன். இருந்தும் நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பிஞ்சை பிடிச்சி விடுறது ரொம்ப முக்கியம். இது பாருங்க, வள்ளிக்கு மேலே மாட்டி இருக்கு. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சி விட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா வளர பார்த்து நம்ம இதை அப்படியே பிடிச்சி விட்டுருங்க. இதை பாருங்க, இதுவும் நம்ம கவனக்குறவுனால மாட்டி இருக்கு பாருங்க. இதை இப்படியே எடுத்து கீழே விடணும். கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இது ஒரு வள்ளி 4 அடுக்கு 5 அடுக்கு வள்ளி ஓடிட்டே இருக்கும். மேலே ஓட ஓட பிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். நாம தான் கீழே பார்த்து பிடிக்க விடணும். இதை பாருங்க, ஒரு பிஞ்சு தடிக்கு மேலே மாட்டி இருக்கு. இது 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சு கீழே விட வேண்டியது.
பாருங்க புடலை 3-4 வாட்டி காய் பறிச்சேன். மீண்டும் எவ்வளவு காய் நிறைஞ்சு நிற்குன்னு பாருங்க. பாருங்க இவ்வளவு பெரிய காயன்னு பாருங்க. புடலை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பறிச்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் அடுத்த பிஞ்சு வந்து வளரும். பாருங்க புடலை வந்து நான் 2 மாதமாக காய் பறிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் காய் குறைஞ்ச பாடல, அந்த அளவில் தான் கொஞ்சம் சிறுசாகிடுச்சே தவிர காய்கள் நிறைய விட்டுட்டு இருக்கு. இதை பாருங்க, உங்கள் சந்தை வர அந்த இலை கருகி பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நான் முக்கியமான ஒரு உரம் பண்ண போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் வாங்க. சதா பாருங்கள், எந்த பயிராக இருந்தாலும் ஒரு வாட்டி தான் மண் அணையல் பண்ணுவோம். இதுக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு முறை தான் சொல்கிறேன். இது வந்து நான் மண் அணையல் பண்ணது ரவுண்டாக பெருசாக இருந்து பார்த்தீங்கன்னா மண் அணையல் பண்ணி தண்ணியெல்லாம் வெளியே கொட்டக்கூடிய அளவில் ஆயிடுச்சு. மண்ணெல்லாம் இந்த வாழைத்தடையெல்லாம் போட்டேன், அதெல்லாம் அழுகி போயிடுச்சுலாம், அது சாப்பிட்டாச்சு. அப்புறமா இப்போ பாருங்கள், மீண்டும் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, எலும்புத்தூள், பாக்டம்பாஸ் பொட்டாசுன்னு ஒரு 5 கலவை உரம் போடுறேன். யூரியாவோட சேர்த்துருக்குறேன். பாருங்கள், சாணி உரம் ஒரு அரை குட்டை அளவுக்கு குறையாமல் போடுங்க. இந்த புடலை வந்து சாதா பயிர்னு நினைக்காதீங்க. இது வந்து சரியாக 6 மாதம் இருந்து நமக்கு காய்ச்சிக்கிட்டு பலன் தந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், மரத்துலேருந்து கருகி விழுந்த நான் இந்த இலைகளை சேகரிச்சிருக்கிறேன். அது வந்து உரமும் ஆகிக்கும், அப்புறமா இதுக்கு நிழலும் கிடைக்கும். பாருங்கள், முக்கியமாக நம்ம அந்த இடைப்பகுதியிலேருந்து பார்த்து மண்மட்டியால் வெட்டவே முடியாதுன்னா பூரா வேர் மேலே வரைக்கும் வந்திருக்கு. அதனால் நான் வந்து வெளியே இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ரவுண்டு பண்ணி விடுறேன். உரம் போட்டு முக்கியமாக 2வது மண் அணையில் ஒன்று பார்த்தீங்க, உள்ளே வெட்ட முடியாதுனா வெளியே மண் எடுத்து போட்டேன். இது வந்து 2 மாதம் காய் பறிச்சிட்டு இருக்கேன். இனிமேல் நமக்கு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி வெளியே நம்ம போடுற உரம் தண்ணி வெளியெல்லாம் சிதறி போகிறதால இது மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ 2 நாளைக்கு கொஞ்சம் மெல்ல தண்ணி ஊற்றுங்க. இந்த ரவுண்டு வந்து கரைஞ்சி போகக்கூடாது. புடலை பற்றி முழு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இனியும் சந்தேகம் சொல்லி தர ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் வணக்கம். நான் விதநாட்டில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக உங்களுக்கு சொன்னேன். இதை பாருங்கள், சாதாரண காய் கிடையாது. நீங்களே பாருங்கள், அவளை நீட்டத்தை பாருங்கள், ஒரு 4 அடி கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் தாய்மார்கள், அண்ணன், தங்கச்சிங்க எல்லாம் அங்கங்கே புடலை நட்டு அது தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு காய் கூட அவங்களுக்கு நான் கிடைச்சது பார்க்கல. ஏன்னா அந்த பூச்சி தாக்கல் ஏற்பட்டு அழுகி போகுது. அவங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு லைட்டாக 1 மில்லி அளவுக்கு நீங்கள் பூச்சி மாதிரி தெளிச்சு விடுங்க. உங்களை அழகாக காய் பறிக்கலாம். ஓகே, என்னுடைய புடலங்க விவசாயம் பார்ட் 1 பார்ட் 2 அனைத்தையும் பார்த்து நல்லவங்க கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நீங்களும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க. புடலங்கா பாகக்காயை பொறுத்த வரைக்கும் 2 செடி தட்டா போதும், நல்லபடியாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் விவசாயம் செய்வீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து நல்லவங்க கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். பை பை.